சென்னை பிராட்வே பாரதி மகளிர் கல்லூரியில் கட்டிடப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டிடங்களை விரிவுபடுத்துவதற்காக பெரிய அளவில் பள்ளம் எடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ராட்சத அளவில் உள்ள ஒரு மரம் சாலையில் விழுந்து ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். மேலும் கார்கள் மற்றும் மாட்டு வண்டிகள் சேதமடைந்துள்ளது. சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பிராட்வே பிரகாசம் சாலையில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரி எதிரே உள்ள காலி இடத்தில் கல்லூரி விரிவாக்கம் செய்யப்பட்டு கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் எடுக்கப்பட்டு வருகிறது. கட்டிடம் கட்டும் ஒப்பந்ததாரர் எந்தவிதமான பாதுகாப்பும் இன்றி பணி செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் இன்று பாரதி மகளிர் கல்லூரி மற்றும் பிஷப்கோரி பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் சென்னையின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நீட் தேர்வு எழுதுவதற்காக பெற்றோர்களுடன் வந்துள்ளனர். மேலும் மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போது பெற்றோர்கள் சாலையில் அமர்ந்திருந்தனர். இந்நிலையில் சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது திடீரென ராட்சத அளவிலான மரம் ஒன்று கல்லூரியின் சுற்றுச்சுவர் மீது இடிந்து விழுந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதில் 2-3 கார்கள் சேதமடைந்ததை அடுத்து மேலும் மாட்டு வண்டிகளும் சேதமடைந்தது. பழனி என்பவர் அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கும் மரம் விழுந்ததில் காயம் ஏற்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அப்பகுதியில் வந்த பேருந்து ஓட்டுநர் மரம் விழுந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து பேருந்தை நிறுத்தியதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், மாநகராட்சி ஊழியர்கள், காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மரத்தை வெட்டி அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மரம் விழுந்த சாலை முழுவதும் மூடி உள்ளதால் பாரிமுனையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மாற்றிவிடப்பட்டு ராஜாஜி சாலை வழியாக செல்கிறது. மேலும் ஸ்டான்லி, RSRM உள்ளிட்ட மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ராயபுரம் NRT மேம்பாலம் மற்றும் தங்கசாலை வழியாக போக்குவரத்து போலீசாரால் அனுப்பப்பட்டு வருகிறது. மரத்தை வெட்டி அகற்றிய பிறகு சாலை சீரமைக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அலட்சியமாக வேலை செய்த கல்லூரியில் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.